பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சுனில் புனன் அவர்கள் என்சிசிஎஃப் சர்ச், அதாவது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடியதான நியூ கவர்னன்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற புதிய உடன்படிக்கையின் அந்த திருச்சபையில் ஒன் ஆஃப் த எல்டர்ஸ் மூப்பராக இருக்கிறாங்க. பிரதர் சகரியா புனன், சிஸ்டர் ஆனி புனன் அவர்களுடைய 4 ஆண் பிள்ளைகளில் கடைசி சன், லாஸ்ட் சன், 4th சன். அவர் பெங்களூரில் உள்ள கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பில் சிறு பிள்ளையிலேருந்து வளர்ந்தவர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெல் நோன் கம்பெனி ஆரக்கிள் கார்பரேஷன், அந்த ஆரக்கிள் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யூஎஸ்ஏல அவங்க ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட், குரூப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க வாலிபர்கள் மத்திய அவருக்கு 4 பிள்ளைகள். அவருடைய மனைவி சிஸ்டர் அனுகிரா, அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 3 பையன்களும் 1 பெண் பிள்ளையும், எல்லாமே 19 இயர்ஸ் கீழே அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரதருக்கு யூத்துக்கு மத்தியில் அதிகமான ஒரு பாரத்தோடு கூட அவர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. லோக்கல் சர்ச்லேயும் சரி, குளோபல் மீட்டிங்ஸ், நிறைய யூத் மீட்டிங்லாம் கான்ஃபரன்ஸில் அவங்க செய்து கொடுக்குறாங்க. சமீபத்தில் தஞ்சாவூர் மீட்டிங்கில் கூட அவங்க வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அந்த சகோதரர் இப்பொழுது நம்ம மத்தியில் இணைந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களும் இரவு நேரம்தான் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள். எனவே நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவர்களை warm welcome to you, dear brother Sunil. We are very happy to have you today. Please share the word. Thank you. May the Lord be with you. Thank you, dear brother. Please share the word. Thank you. It's great to be with you, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. It's great to be with brothers and sisters who are eager to follow in the footsteps of Jesus. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில் மிகவும் ஆவலாய் இருக்கிற சகோதர சகோதரர்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம் தருகிறது. I want to start by turning to Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் துவக்கலாம். And I'm going to be reading from verse 9. 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். But beloved, we are convinced of better things concerning you and things that accompany salvation, though we are speaking in this way. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். And that's the message for us today, is that God has something far better than us just getting to heaven. நாம் பரலோகத்துக்கு போவதை காட்டிலும் தேவன் நமக்கென்று மிகவும் உன்னதமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் நமக்கான செய்தியா இருக்கிறது. Things that go along with us just being saved and getting to heaven. நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதை காட்டிலும் அதோடு சேர்ந்து வருகிற காரியங்கள். And what is this? அது என்ன? If you go a couple of verses later, verse 11, it says, we desire that each one of you, brothers and sisters, show the same diligence so as to realize the full assurance of hope until the end. 2 வசனங்கள் கழித்து 11ஆம் வசனத்திலே நாம் அப்படி வாசிக்கிறோம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து என்று வாசிக்கிறோம். And what is this hope that's talking about? அவர் பேசுகிற அந்த நம்பிக்கை என்ன? In verse 12 it says, so you will not be sluggish but imitators of those who through faith and patience inherited the promises. வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று சொல்றார். அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் பூரண நிச்சயம். This is the hope that the Lord has a promise for us that we must inherit. நாம் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான். And we have great men of God whom we can imitate, whose faith we can imitate, who have inherited those promises. இப்படி இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்ட அருமையான தேவனுடைய மனுஷர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றும்படியான மனுஷர்கள், தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். And the first person we can imitate is Jesus himself. அப்படி விசுவாசத்தை பின்பற்றக்கூடிய முதலாவது நபர் இயேசுதாமே இருக்கிறார். This is what this hope is called in verse 19. அந்த 19ஆம் வசனத்திலே அதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This hope we have as an anchor of the soul, a hope both sure and steadfast, and one which enters within the veil. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. The hope that we can go into the most holy place.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் நுழைய முடியும் என்கிறதான நம்பிக்கை. So that we can have intimate fellowship with God and be holy like He is. அப்படி நுழைவதன் மூலமாக தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் கொண்டு அவரை போலவே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கை. That's what it means to enter within the veil. அதுதான் திரைக்குள்ளாக போகிறது என்பதனுடைய அர்த்தம். In verse 20 it says, where Jesus has entered as a forerunner for us. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். And this is the footsteps of Jesus that we can follow. நாம் பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் இவைகள்தான். Entering into the calling of the most holy place. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்ல நுழையக்கூடியதான அந்த அழைப்பு. And when it says Jesus was a forerunner for us, it means that இயேசு நமக்கு முன்னோடினவராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது it means that He ran a race and so must we run a race just like He ran the race. அவர் எனக்கு முன்னாக அந்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார், நானும் ஓடும்படியான ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். And this race it's talked about in Hebrews chapter 12. இந்த ஓட்டம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 12 verse 1 says, therefore since we have so great a cloud of witnesses surrounding us, let us also lay aside every encumbrance and the sin which so easily entangles us, and let us run with endurance the race that is set before us. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். And how do we run this race? யார் இந்த ஓட்டத்தை ஓடுகிறது? Verse 2, by fixing our eyes on Jesus, the author and perfecter of our faith. இந்த வசனத்துடைய பிற்பகுதியிலே எப்படி நாம் ஓட வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Who for the joy set before him endured the cross, despising his shame, and has sat down at the right hand of the Father. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். It's not talking about us looking at Jesus up in heaven. இயேசுவை நாம் அங்கே உட்கார்ந்திருக்கிற இயேசுவை நாம் பார்க்கிறது அல்ல. It's talking about us fixing eyes on Jesus, on how he ran this race here on earth. எந்த இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும்? இந்த பூமியிலே நமக்கு முன்பாக ஒரு ஓட்டத்தை ஓடினாரே, அதன் மீது நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். Looking at Jesus the forerunner. நமக்கு முன்னோடினவராகிய இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். And it goes on to say in verse 3, consider him who has endured such hostility by sinners against himself, so that you will not grow weary and lose heart. 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். So we can see that we have to look at Jesus in order to not grow weary. நாம் இளைப்படைந்து போகாதபடிக்கு நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Brothers and sisters, if the Christian race has gotten weary for you, perhaps it's because you've taken your eyes off of how Jesus ran the race. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு இளைப்புள்ளதாய் மாறிவிட்டிருக்குமானால் நீங்கள் உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்துவின் மீது எடுத்து விட்டீர்களோ? The Christian race is not meant to be one that makes us weary. கிறிஸ்தவ ஓட்டம் என்பது நம்மை இளைப்புள்ளவர்களாக ஆக்கக்கூடிய ஓட்டம் அல்ல. But even if we are feeling weary today, the Lord has an invitation for us to return to him. இன்றைக்கு ஒருவேளை நாம் இளைப்புள்ளவர்களாய் மாறி இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் அந்த ஓட்டத்தை ஓடும்படி இன்றைக்கு அழைக்கிறார். That's what we know in that passage which Jesus says in Matthew chapter 11 verse 28. மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிற அதை நாம் பார்க்கிறோம். He says, if you're weary today, come to me and I will give you rest. அவர் சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருப்பீர்களானால் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you, verse 29, and learn from me, for I am gentle and humble in heart. 29ஆம் வசனம் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். The secret to the race of holiness that Jesus ran was one of humility.
இயேசு வாழ்ந்த அந்த பரிசுத்தத்தின் ஓட்டத்தினுடைய ரகசியம் என்னவென்றால் என்ன செய்திருக்கிறது? The secret to the race of holiness that Jesus ran was humility. இயேசு ஓடின அந்த பரிசுத்த ஓட்டத்தினுடைய ரகசியம் தாழ்மை. Jesus teaches one class, and that's humility. இயேசு ஒரு வகுப்பு தான் நடத்துகிறார், அது தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பு. He says, come to me and you can learn one thing from me, and that's humility. அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஒரு காரியம் தாழ்மை. And this was how he was able to run into the veil, into the most holy place. இவ்விதமாகத்தான் அவர் ஓடி அந்த திரைக்குள்ளாக சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். I believe the secret in me growing in holiness today, and all of us growing in holiness today, is learning the secret of humility. நாம் எல்லாரும் பரிசுத்தத்துக்குள்ளாக வளரக்கூடிய ரகசியம் என்னவென்றால் அந்த தாழ்மையை நாம் தரித்துக் கொள்வதுதான். So I want to share today on 3 ways that I can follow Jesus' footsteps of humility. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மையின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய 3 காரியங்களை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The first is that Jesus walked in helpless dependence on his Father. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மீது ஒரு உதவியற்ற நிலைமையிலே சார்ந்து கொண்டு வாழ்ந்த விதம். Many think that Jesus was all powerful and he could do lots of miracles and he had a lot of power in himself. அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக வல்லமை இருக்கிறது, அவர் அதிகமான அற்புதங்களை செய்ய முடிய ஒருவராய் இருந்தார். But the real truth, if you read the Bible, is that Jesus was helpless without the power of the Holy Spirit and without his Father. ஆனால் நீ வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பரிசுத்தாவினுடைய உதவி இல்லாமல், தம்முடைய பிதாவினுடைய உதவி இல்லாதபடிக்கு அவர் மிகவும் உதவியற்ற ஒரு நிலைமையிலே தான் இருந்தார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். You turn with me to John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரம். John 5 verse 19, it says, Jesus said, truly, truly, I say to you, the Son can do nothing of himself unless it is something he sees the Father doing. For whatever the Father does, these things the Son also does in like manner. யோவான் 5:19, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். So here we can see that Jesus himself was an imitator of his Father. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுதாமே பிதாவை பின்பற்றுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And when I can see him being an imitator of his Father, it's easy for me to say I can be an imitator of him. இயேசு பிதாவை பின்பற்றுகிறதை நான் பார்க்கும் பொழுது நான் இயேசுவை பின்பற்றுகிறது எனக்கு எளிதாகிறது. A few verses later, in verse 30, he says, I can do nothing on my own initiative. As I hear, I judge, and my judgment is just because I do not seek my own will, but the will of him who sent me. ஒரு சில வசனங்களை தாண்டி 30ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது என்று சொல்கிறார். These are the footsteps of Jesus that I must follow. நான் பின்பற்ற வேண்டிய இயேசுவினுடைய அடிச்சுவடுகள் இவைகள்தான். One that says, I will do nothing of my own initiative, but I'll wait till I hear from my Father. என்னுடைய பிதா சொல்ல கேட்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேனே அல்லாமல் சுயமாய் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த பாதை. I will not seek to do my own will at home, at work, and in church, but I will seek only the Lord's will. என்னுடைய வீட்டிலோ, என்னுடைய வேலை ஸ்தலத்திலோ, சபையிலோ நான் சுயமாய் ஒன்றையும் செய்ய நான் முயற்சிக்க மாட்டேன். பிதா பேசுகிறதை கேட்கிறதுக்கு நான் காத்திருப்பேன். I will admit my own helplessness to do anything without my Father's help. என்னுடைய பிதாவுடைய உதவி இல்லாதபடிக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற அந்த உதவியற்ற நிலைமையை நான் ஒத்துக்கொள்ளுவேன். How do you think Jesus led a victorious life over sin? எப்படி இயேசு பாவத்தின் மீது ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நினைக்கிறீர்கள்? Was it because he was God? அவர் தேவனா இருந்ததனாலயா? Let's read what it says about Jesus in Hebrews chapter 5. எபிரேயர் 5 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். Hebrews chapter 5 verse 7, it says, in the days of his flesh, he offered up with prayers and supplications with loud crying and tears to the one able to save him from death, and he was heard because of his piety. எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். This is why Jesus was able to lead a victorious and holy life. இதனால்தான் இயேசு ஒரு ஜெயமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது. Because every day he cried out to his Father and said, if I do not receive your help today, if I do not receive the power of your Holy Spirit today, I will fall into sin. இயேசு ஒவ்வொரு நாளும் பிதாவை பார்த்து, பிதாவே உம்முடைய உதவி இல்லாதபடிக்கு, பரிசுத்தாவியனோட உதவி இல்லாதபடிக்கு நான் இருந்தேனால் நான் பாவத்தில் விழுந்து விடுவேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் கதறினார். You know that Jesus probably prayed to his Father and said, Lord, Heavenly Father, if I do not cry out to you today, I will fall into sexual sin. இயேசு பிதாவை பார்த்து இப்படித்தான் அவர் கதறினார். பிதாவே உம்முடைய உதவி இல்லை என்றால், பரிசுத்தாவினுடைய பலன் இல்லை என்றால் நான் பாலிய சோதனையில நான் விழுந்து விடுவேன் என்று கதறினார். Heavenly Father, fill me with your Holy Spirit and save me from anger. பரலோக பிதாவே என்னை பரிசுத்தாவினாலே நிரப்பி கோபத்திலிருந்து என்னை ரட்சித்து விடும் என்று கதறினார். Save me from an unforgiving attitude. மன்னிக்க முடியாத மனப்பான்மையிலிருந்து என்னை ரட்சியும் பிதாவே என்று கதறினார். Save me from pride. பெருமையிலிருந்து என்னை ரட்சியும். Save me from seeking my own. என்னுடைய சுயத்தை நாடுகிறதிலிருந்து என்னை ரட்சியும். Save me from seeking the approval of men. மனுஷருடைய அங்கீகாரத்தை தேடுகிறதிலிருந்து என்னை ரட்சியும். Save me from worshiping money. நான் பணத்தை ஆராதிப்பதிலிருந்து என்னை ரட்சியும். These are the prayers Jesus prayed. இந்த ஜெபங்களை தான் இயேசு ஜெபித்தார். And that's an example that I can follow. நான் பின்பற்றக்கூடிய மாதிரியும் அதுதான். What God did for Jesus, he can do for me. இயேசுவுக்கு பிதா என்ன செய்தாரோ அதையே எனக்கும் செய்ய முடியும். I can cry out to my Heavenly Father to say, fill me with your Holy Spirit so that you can save me from these sins. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீர் என்னை ரட்சிக்கும்படிக்கு என்னை பரிசுத்தாவினாலே நிரப்பும் பிதாவே என்று நான் பிதாவிடத்திலே ஜெபிக்க முடியும். Verse 8 says, although he was a son, he learned obedience from the things which he suffered. 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Even though he was the Son of God, he had to suffer by putting his own will to death in order to learn obedience. அவர் குமாரனாய் இருந்த போதிலும் கூட ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். And even though I'm a child of God today, I can learn that obedience. God will allow suffering in my life for me to learn that obedience. நான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு காரியங்களை அனுமதித்து நான் அந்த பாடுபடுதலை எனக்கு அனுமதிப்பார். And that suffering will be the pain I feel when I say no to my own will. அந்த பாடு என்ன தெரியுமா? நான் என்னுடைய சுய சித்தத்துக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது ஏற்படுகிற அந்த பாடுதான். It will be very uncomfortable for me. அது எனக்கு மிகவும் ஒரு சௌகரியமற்றதா இருக்கும். But through that, my Heavenly Father will teach me obedience. ஆனால் அதன் மூலமாக என்னுடைய பரலோக பிதா எனக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பார். That's what it says in verse 9. The next verse it says, having been made perfect, he became to those who obey him the source of eternal salvation. அதைத்தான் 9ஆம் வசனம் சொல்கிறது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணரானார் என்று சொல்லியிருக்கிறது. So to follow in Jesus' footsteps means that he can be my source of eternal salvation, just like he cried out to his Father for help. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்னவென்றால், அவர் நித்திய ரட்சிப்பு காரணரானது எப்படி என்றால் அவர் பிதாவை நோக்கி கதறினாரே, அது போல நானும் கதற முடியும் என்பதுதான். We've all heard of eternal life. நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். Have you heard of eternal salvation? நித்திய ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Every day from now for the rest of your life, God can save you. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய எஞ்சியுள்ள ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை ரட்சிக்க முடியும், விடுதலையாக்க முடியும். Jesus can save you. இயேசு உங்களை ரட்சிக்க முடியும். This is the calling of following in Jesus' footsteps. இதுதான் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதற்கான நமக்கு இருக்கிற அழைப்பு. This is the calling for us who want to follow Jesus' example of entering into the holy place. மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைந்த இயேசுவினுடைய மாதிரியை பின்பற்றும்படிக்கு நமக்கு இருக்கிற அழைப்பு இது.
But it requires us to have that same attitude of Jesus that says, Lord, I'm going to have loud crying and prayers and tears that you will save me today. இயேசு பிதாவை பார்த்து, பிதாவே நீர் இன்றைக்கு என்னை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கதறினாரே, அதே மனப்பான்மை எனக்கும் இருக்க வேண்டியது அவசியம். Save me from sexual lust. பாலிய இச்சையிலிருந்து என்னை ரட்சியும். Save me from getting angry at my spouse. என்னுடைய கணவனிடத்திலோ மனைவிடத்திலோ கோபமடைவதிலிருந்து என்னை ரட்சியும். Save me from living in fear of my boss's approval. என்னுடைய அலுவலகத்திலே மேலதிகாரி என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அது நிமித்தமாக பயப்படுகிற பயத்திலிருந்து என்னை ரட்சியும். Save me from making my bank account my God. என்னுடைய வங்கி வைப்பு தொகை கணக்கு அது என்னுடைய தேவனாய் மாறிவிடுவதிலிருந்து என்னை ரட்சியும். Will we follow Jesus' example to cry out for that? அது அப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி கதறின இயேசுனுடைய மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம். This is the life of helpless dependence on God. இதுதான் தேவன் மீது உதவியற்ற நிலைமையிலே சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சார்ந்து கொள்ளுதல். If you turn with me to John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரம். Verse 4 says, Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, so neither can you unless you abide in me. 4ஆம் வசனம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். And verse 5, I am the vine, you are the branches. He who abides in me and I in him, he bears much fruit, for apart from me you can do nothing. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Is that true about our lives today, that apart from Jesus we can do nothing? இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது முடியாது என்பதுதான் நம்மை குறித்த உண்மையா இன்றைக்கு இருக்கிறதா? This is the life of helpless dependence, that I will abide in Jesus like a branch in the vine, knowing that without him I cannot do anything. இயேசுவை போல பிதாவினிடத்திலே உதவியற்ற நிலையை சார்ந்து கொள்கிறது. அது எப்படி ஒரு ஒரு கொடி செடியிலே நிலைத்திருக்கிறது, அது போல உதவியற்ற நிலைமையிலே சார்ந்து கொள்கிறது. அப்படித்தான் நான் இருக்க வேண்டும். No amount of striving on my own will or following any tactics or techniques will help me bear fruit unless I'm abiding in the vine. நான் அந்த திராட்சை செடியிலே நிலைத்திராதபடிக்கு நான் சுயமாய் செய்கிற எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு யுக்தியும் தந்திரமும் அது எனக்கு உதவி செய்யவே முடியாது கனி கொடுப்பதற்கு. And the way I bear fruit, it says in verse 2, every branch that bears, the second part of verse 2, it says, every branch that bears fruit, he prunes it so that it may bear even more fruit. கனி கொடுக்கிறதற்கு வழி என்ன என்று 2ஆம் வசனம் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். So today, if I lived in dependence on the Lord, இன்றைக்கு நான் தேவனை சார்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்வேனானால், and today if I bore fruit in my life, இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுப்பேனானால், what does fruit mean? அந்த கனி என்றால் என்ன? Fruit is the evidence of the Holy Spirit, the fruit of the Spirit, which is love, joy, peace, patience, kindness. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இதுதான் அதனுடைய. And if I bore that fruit, and if I bore some of that fruit today, அந்த ஆவியின் கனியை நான் இன்றைக்கு நான் கனி கொடுப்பேனானால், what does the Lord say? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Tomorrow I will prune you so that you will bear even more fruit. நாளைக்கு நீ இன்னும் அதிக கனி கொடுக்கும்படிக்கு நான் உன்னை இன்னும் நான் வெட்டுவேன், நான் சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Tomorrow I will discipline you so that you will bear even more fruit. நீ இன்னும் நாளைக்கு அதிக கனியை கொடுக்கும்படியாக நான் உன்னை இன்னும் அதிகமாக நான் உன்னை சிட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். Tomorrow I will show you an area of your life where you're still not like me so that you can bear even more fruit. நீ இன்னும் என்னை போல இல்லாத காரியங்கள் உன்னிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் சுத்திகரிப்பேன். அது நிமித்தமாக நாளைக்கு நீ இன்னும் அதிகமாக நீ கனி கொடுப்பாய். This is the beautiful reward of the branch that is connected to the vine in helpless dependence. அந்த கொடியானது செடியிலே உதவியற்ற நிலைமையிலே நிலைத்திருக்கிறதுக்கான அந்த ஒரு
ஒரு பாக்கியம்தான் இந்த கனி கொடுக்கிற இந்த உதவியற்ற நிலைமையில சார்ந்து கொண்டு கனி கொடுக்கிற நிலைமை. Every day there will be a painful pruning in my life, but every day there will be even more fruit in my life. ஒவ்வொரு நாளும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனால் அதே சமயத்திலே நான் ஒவ்வொரு நாளும் அதிக கனிகளை நான் கொடுத்து கொண்டு வருவேன். This is the calling of the disciple of Jesus. இதுதான் ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனுக்கான அழைப்பா இருக்கிறது. Verse 8 of the same chapter says, "My Father is glorified by this, that you bear much fruit and so prove to be my disciples." First, brother. Verse 8, Luke 15 verse 8. அதே அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். So how do I prove that I'm a disciple of Christ? நான் கிறிஸ்துவுடைய சீஷன் என்பதை எப்படி நான் நிரூபிக்க முடியும்? By bearing much fruit. அதிகமான கனிகளை கொடுப்பதன் மூலமாக. How do I bear much fruit? நான் எப்படி அதிகமான கனிகளை கொடுக்க முடியும்? By being helplessly connected to Jesus and receiving the pruning of my Heavenly Father every single day. உதவியற்ற நிலைமையிலே இயேசுவின் மீது சார்ந்து கொண்டு என்னுடைய பரலோக பிதா கொடுக்கிற அந்த சுத்திகரிப்பை, அந்த சிக்ஷையை நான் ஒரு நாளும் பெற்றுக்கொள்கிறது தான் அது. Brothers and sisters, if you are not feeling that pruning, then perhaps you're not a disciple. சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த சுத்திகரிப்பு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் சீஷரா இல்லை. If your branch is not bearing fruit, then perhaps you're not a disciple. உங்களுடைய கொடிகள் கனி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இயேசுவினுடைய சீஷரா இல்லை. Let me show you this parable from Luke chapter 13. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஒரு உவமையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Luke 13 verse 18 says, "What is the kingdom of God like, and to what shall I compare it?" Verse 19, "It is like a mustard seed which a man took and threw into his own garden, and it grew and it became a tree, and the birds of the air nested in its branches." லூக்கா 13:18-19 அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். This is a similar picture to John 15 with branches and a tree. அங்கே ஒரு மரமும் கிளையும், அதாவது செடியும் கொடியும் என்று பார்த்த அந்த உதாரணத்துக்கு, யோவான் 15 பார்த்த உதாரணத்துக்கு ஒப்பான ஒரு உவமையா இருக்கிறது. This is the picture of our church. இதுதான் நம்முடைய சபை குறித்த ஒரு சித்திரமா இருக்கிறது. But you can see now there's some other things on these branches. இப்பொழுது பாருங்கள், இந்த கிளையிலே இன்னும் அதிகமா வேறு சில காரியங்களும் இருக்கிறது. Some birds' nests have come on these branches. இந்த கிளைகளிலே சில பறவைகளுடைய கூடுகள் வந்து விட்டிருக்கிறது. And from a distance, the bird's nest looks like it's part of the branch. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த பறவைகளுடைய கூடுகள் அந்த கிளையினுடைய ஒரு பகுதியை போலவே நமக்கு தோற்றமளிக்கிறது. The nest looks like it's part of the tree. அந்த கூடும் அந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை போலதான் தோன்றுகிறது. In fact, the nest is even made up of dead branches. இன்னும் சொல்ல போனால் அந்த கூடே அந்த கிளை, அந்த குச்சிகளை வைத்துதான் அது கட்டப்பட்டிருக்கிறது. But how do you know the difference between the nest and the branch? ஆனால் அந்த கூட்டுக்கும் கிளைக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? It's not connected to the rest of the tree. அந்த கூடு அந்த மரத்தினுடைய மற்ற பகுதிகளோடு அது இணைக்கப்பட்டிருக்கவில்லை. It's not abiding in the vine. அது அந்த திராட்சை செடியிலே இணைக்கப்பட்டிருக்கவில்லை, நிலைத்திருக்கவில்லை. And it's not bearing any fruit. அது எந்த கனியையும் கொடுக்கிறதில்லை. Brothers and sisters, don't deceive yourself because you sit in a CFC church that you are connected to the vine. சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஒரு CFC சபையில உட்கார்ந்து இருக்கிறது நிமித்தமாக நான் திராட்சை செடியிலே நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். The Lord is not going to judge you by which church you sat in. நீங்கள் எந்த சபையில உட்கார்ந்தீர்கள் என்பதை வைத்து ஆண்டவர் உங்களை நியாயந்தீர்க்க போவதில்லை. The Lord is not going to look at nests that were sitting in good trees. நாம் நல்ல மரத்திலே இருக்கிற கூடுகளிலே இருந்தோம் என்பதை ஆண்டவர் பார்க்க போகிறதில்லை. The Lord is only going to look for branches that bear fruit. கனி கொடுக்கிற கிளை எது என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். Examine your life today and say, Lord, am I truly in helpless dependence on you today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் மெய்யாகவே
உதவியற்ற நிலைமையிலே நான் அந்த மரத்திலே நான் இணைந்திருக்கிறேனா? If I'm living that life of helpless dependence, then நான் it will show in the fruit of my life. நான் உதவியற்ற நிலைமையிலே நான் தேவனிலே அந்த மரத்திலே நிலைத்திருப்பேனானால் அது நான் கனி கொடுக்கிறதிலிருந்து அது நிரூபணமாகும். I'll be more victorious over my anger. என்னுடைய கோபத்தின் மீது நான் அதிக வெற்றியுடையவனா நான் இருப்பேன். I'll be more loving. I'll be more joyful. I'll be more peaceful. நான் அதிக அன்புடையவனாகவும் சந்தோஷமுடையவனாகவும் சமாதானமுடையவனாகவும் நான் இருப்பேன். I'll be more gentle. I'll be more kind. நான் மிகவும் சாந்தமுள்ளவனாகவும் தயவுள்ளவனாகவும் இருப்பேன். I'll be full of self-control. நான் இச்சையடக்கமுள்ளவனாய் இருப்பேன். This is how Jesus lived a life of helpless dependence on his Father. இப்படித்தான் இயேசு தம்முடைய பிதாவின் மீது உதவியற்ற நிலைமையிலே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். And this is the life I can live too. இந்த வாழ்க்கையை தான் நானும் வாழ முடியும். The second example I can learn from the humility of Jesus is Yes. by submitting to imperfect authority. இயேசுவுடைய அந்த தாழ்மை நான் இரண்டாவது விதமா எப்படி நான் கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், ஒரு பூரணமற்ற ஒரு தனக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு அடங்கியிருந்த காரியம். You know that 90% of Jesus's life is not even written about. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவினுடைய வாழ்க்கையின் 90% எழுதப்படவே இல்லை. It was his hidden life. அது அவருடைய மறைவான ஒரு வாழ்க்கை. Hidden life at home. வீட்டிலே இருந்த அவர் மறைந்திருந்த ஒரு வாழ்க்கை. Hidden life going to the temple every week. ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்துக்கு செல்லுகிற அந்த மறைந்த வாழ்க்கை. There's just a few verses which it talks about how Jesus lived when he was a young child. ஒரு சிறு குழந்தையா ஒரு பிள்ளையா இயேசு எப்படி வளர்ந்தார் என்பதை குறித்து சொல்லுகிற வசனங்கள் ஒரு சில வசனங்கள் தான் இருக்கிறது. If you turn with me to Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம். We know the story of how Jesus was in the temple and his parents lost him. இயேசு தேவாலயத்திலே இருந்தார். அவருடைய பெற்றோர்கள் திரும்பி போகும்போது அவரை விட்டு சென்று விட்டார்கள் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். Luke 2 verse 45, it says, when they did not find him, they returned to Jerusalem looking for Jesus. 45ஆம் வசனம், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். Then after 3 days, they found him in the temple, sitting in the midst of the teachers, both listening to them and asking them questions. அடுத்த வசனம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். Think about that for a second. ஒரு நிமிஷம் இதை குறித்து யோசித்து பாருங்கள். Jesus is sitting here in the temple, listening to the scribes and Pharisees and asking them questions. இயேசு தேவாலயத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவர்களிடத்திலே பேசிக்கொண்டு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார். Jesus gave up perfect fellowship with his heavenly Father and the Holy Spirit to come down to be a child so he can sit and listen and ask questions from the scribes and Pharisees. பரலோகத்திலே பூரணமாக இருக்கக்கூடிய அந்த பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் இருக்கிற அந்த அற்புதமான அந்த ஐக்கியத்தை விட்டு ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு வந்து தேவாலயத்திலே உட்கார்ந்து இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்களிடத்திலே கேள்விகளை கேட்கிறார். He gave up the most perfect church to come to a church that was far from perfect. மிகவும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சபையை விட்டு பரிபூர்ணம் என்றால் என்ன, அதுக்கும் இதுக்கும் வெகு தூரம் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார். And he sat there in submission, listening to them and asking them questions. அங்கே ஒரு அதிகாரத்தை கீழ்ப்படிந்து அங்கே உட்கார்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். Brothers and sisters, how do you look at your elders today? சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் மூப்பர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? Can you talk about all the different ways you disagree with them? என்னென்ன விதங்களெல்லாம் நீங்கள் அவர்களோடு கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? I'm sure Jesus could find hundreds of ways he disagreed with these priests and these scribes and Pharisees. இந்த ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களிடத்திலே இயேசு கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான வித்தியாசங்களை குறித்து இயேசுவால் பேசியிருந்திருக்க முடியும். Yet he knew for that season of his life he needed to submit and he needed to listen and he needed to ask questions. அப்படி இருந்த போதிலும் தம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த காலகட்டத்திலே அவர் அடங்கி இருக்க வேண்டியிருந்தது, அவர்கள் சொல்வதை கேட்டு அவரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டியிருந்தது என்பதை இயேசு அறிந்திருந்தார். If Jesus could do it, why can't I do it? இயேசு அதை செய்ய முடிந்ததானால் நான் ஏன் அதை செய்ய முடியாது? The road, the
path to the holy place is through submission to imperfect authority. பரிசுத்த ஸ்தலத்திற்கான அந்த பாதை என்னவென்றால் ஒரு பூரணமற்ற அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கிற அந்த பாதை தான். And it goes on to say in verse 51 and 52, it says, when they took him down, he said, verse 51, it says, he went down with them and he came to Nazareth and he continued in subjection to his parents. லூக்கா 2:51 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And here we see another example of Jesus continuing in submission to his imperfect parents. இங்கேயும் நாம் இயேசு ஒரு பூரணமற்ற அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்ததுக்கான மாதிரியை நாம் பார்க்கிறோம். Was Jesus holier than his parents? இயேசு தம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் பரிசுத்தமானவராய் இருந்தாரா? Certainly, but he still chose to submit to his imperfect parents. நிச்சயமாக அவர் அவர்களை காட்டிலும் அதிக பரிசுத்தமானதா இருந்தார். ஆனாலும் அந்த பரிபூர்ணமற்ற அந்த அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார். I'm sure there were times where his parents corrected him for something that he didn't do. நிச்சயமாகவே சில சமயங்களிலே இயேசு செய்யாத ஒரு காரியத்துக்காக அதை குறித்து அவருடைய பெற்றோர்கள் அவரை திருத்திருந்திருப்பார்கள். I'm sure he didn't try to justify himself or rebel against that authority, but he submitted. அந்த சமயத்திலே அவர் தம்மை நியாயப்படுத்தவோ அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு முரட்டாட்டம் செய்யவோ அவர் செய்திருக்க மாட்டார். This is the humility of Jesus. இதுதான் இயேசுனுடைய இந்த மனத்தாழ்மை. This is the example that I can follow by submitting myself to the spiritual authority that God has assigned for me. இதே மாதிரி தான் நானும் பின்பற்ற முடியும். தேவன் எனக்கு மேலே வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு நான் அடங்கி இருக்க நான் தெரிந்து கொள்ள முடியும். Children and young people, you might see many things wrong with your parents. வாலிபர்களே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களிடத்திலே அநேக தவறுகளை நீங்கள் காண முடியும். But the Lord has assigned them as your spiritual authority. The Lord has assigned them as your spiritual authority. ஆனால் ஆண்டவர் அவர்களை உங்களுக்கு மேலாக ஆவிக்குரிய அதிகாரமாக அவரே நியமித்திருக்கிறார். And there is a special blessing in submitting to them. அவர்களுக்கு அடங்கி இருப்பதிலே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. Not just that, the path to the most holy place is through submitting to them in humility. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அடங்கி இருப்பதன் மூலமாகத்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற பாதையே இருக்கிறது. Even if it means doing that for 90% of your life like Jesus did. இயேசு செய்தது போல தம்முடைய வாழ்க்கையினுடைய 90% அவருக்கு அடங்கி இருந்தாரே, அதே போல 90% உங்கள் வாழ்க்கையில அப்படி அடங்கி இருக்க வேண்டி இருக்கலாம். This is how Jesus lived his life in submission to authority. விதமாகத்தான் இயேசு அதிகாரத்துக்கு அடங்கி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். The third thing I want to talk about is an example of Jesus' humility is following Jesus in being a servant. இயேசு அவருடைய மனத்தாழ்மையுடைய மூன்றாவது காரியம் அவர் எப்படி வேலைக்காரனாய் இருந்தார் என்பதை நாம் எப்படி பின்பற்ற முடியும் என்கிற விஷயம். This is what Jesus says in Luke chapter 22. லூக்கா 22 இதைத்தான் இயேசு சொன்னார். Verse 25, he says, the kings of the Gentiles lord it over them, and those who have authority over them are called benefactors. அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். But it is not, verse 26, but it is not this way with you, but the one who is the greatest among you must become like the youngest and the leader like the servant. 26ஆம் வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். What does this word benefactor mean? இந்த உபகாரி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? The word benefactor means one who helps another person who's in need. உபகாரி என்றால் ஒரு தேவையுள்ள மற்றொரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். Is that a bad thing? அது ஒரு தவறான காரியமா, ஒரு கெட்ட காரியமா? But Jesus is saying, I must not be like that. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் ஒரு உபகாரியா இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். What is the difference between a benefactor and a servant? ஒரு உபகாரிக்கும் ஒரு பணிவிடைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? It's the heart in the spirit in which I serve. நான் எந்த இருதயத்தோடு என்ன ஆவியோடு நான் அந்த காரியத்தை உதவியை செய்கிறேன் என்பதுதான். And that's what Jesus is telling me to be, to have the heart of a servant, not just to serve. அதைத்தான் இயேசு சொல்கிறார், ஒரு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, ஒரு பணிவிடைக்காரனுடைய ஆவியோடு அதை செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். Many of you are serving in the home, wives serving in the home. Many of you are serving in the church.
அநேகர் நீங்கள் பணிவிடை செய்கிறீர்கள், மனைவிமார்கள் வீட்டிலே வேலை பணிவிடை செய்கிறீர்கள், சபையிலே அநேகர் வேலை செய்கிறீர்கள். Are you serving with the heart of a benefactor from above? ஒரு மேலே இருக்கிற அந்த ஸ்தானத்தில், அந்த உபகாரி என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் ஒரு வேலையை பணிவிடை செய்கிறீர்களா? Or do you have the heart of the servant that's willing to go below and lift other people up? அல்லது நான் கீழே சென்று மற்றவர்களை நான் உயர்த்தி பிடிக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த பணிவிடைக்காரனுடைய ஆவியோடு அந்த வேலையை செய்கிறீர்களா? Are you relying on God for your strength to serve? உங்களுக்கு அந்த பணிவிடை செய்யறதுக்கான அந்த பலனுக்கு நீங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறீர்களா? There's a verse in 1 Peter 4 that says, whoever serves must serve with the strength that God supplies. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் கொடுக்கிற அந்த பலனுக்கு ஏற்றபடி அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. So that in all things God may be glorified. அவ்விதமாக எல்லா காரியத்திலையும் தேவனே மகிமைப்படுவார். You know, brother or sister, if you're serving in your own strength without depending on God, God is not glorified. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனுடைய உதவியை நாடாதபடிக்கு உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்கள் பணிவிடை செய்ய நாடுவீர்கள் என்றால் தேவன் அதிலே மகிமைப்பட மாட்டார். Let's see how Jesus served. இயேசு எப்படி பணிவிடை செய்தார் என்று நாம் பார்க்கலாம். John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரம். It says, verse 1, Jesus, knowing that his hour had come, that he would depart out of this world to the Father, having loved his own who were in the world, he loved them to the end. 1ஆம் வசனம், இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். Verse 3, knowing that the Father had given all things into his hands and he had come forth from God and was going back to God. 3ஆம் வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. He got up from supper, verse 4, and laid aside his garments, and taking a towel, he girded himself to wash their feet. 4ஆம் வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு அவர் பணிவிடை செய்ய தொடங்கினார். Brother and sister, what would you do if it was your last week to live here on this earth? இந்த பூமியிலே நீங்கள் வாழக்கூடிய கடைசி வாரம் இதுதான் என்றால் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? We are in the last days. What are we supposed to be doing in these last days? நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கடைசி நாள் வாழ்கிற நாம் என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம்? Following the example of Jesus. இயேசுனுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். The proof of his love was he was willing to gird himself and wash the feet of his disciples. தம்முடைய அறையிலே துண்டை கட்டிக்கொண்டு தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவுறதிலே தான் அவர் எப்படி அன்பு வைத்தார் என்பது வெளியரங்கமானது, நிரூபணமானது. This is the heart of a servant. இதுதான் ஒரு பணிவிடைக்காரனுடைய வேலைக்காரனுடைய ஆவி. இது willing to do the lowest task, to clean somebody else's feet. மற்றவருடைய பாதத்தை கழுவுறதான மிகவும் கீழான ஒரு வேலையை செய்வது. Willing to do the lowest task to cover another person's sin. மற்ற நபருடைய பாவத்தை மூடுகிறதான மிகவும் கீழான ஒரு வேலையை செய்கிறது. What do you think Jesus is doing in heaven today? இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? You think he's sitting on a throne, the crown on his head? ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தலையிலே கிரீடம் தரித்தவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறீர்களா? Let me show you a picture of what Jesus says he'll be doing in heaven. பரலோகத்திலே இயேசு என்ன செய்து கொண்டிருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்திரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரம் verse 37. 37ஆம் வசனம். It says, blessed are those slaves whom the masters will find on the alert when he comes. Truly I say to you, he, Jesus, will gird himself to serve and have them recline at the table and come up and wait on them. லூக்கா 12:37, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அப்பொழுது அவர் இயேசு அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Have you seen that picture of Jesus girding himself to serve in heaven? இயேசு அறை கட்டி கொண்டு பரலோகத்திலே பணிவிடை செய்ய ஆயத்தமா இருக்கிற அந்த காட்சியை உங்களால் பார்க்க முடிகிறதா? I want to be right there, girding myself to serve others, even when I get to heaven. நானும் பரலோகத்திலே சென்று சேர்ந்த பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நானும் என்னுடைய அறைகளை கட்டி கொண்டிருக்க நான் விரும்புகிறேன்.
But it starts with following his example like he did on earth by washing feet of the disciples. ஆனால் அது எங்கே இருந்து ஆரம்பிக்க முடியும்? இயேசு இந்த பூமியிலே தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினாரே, அதை பின்பற்றுகிறதிலிருந்து தான் அது ஆரம்பிக்க முடியும். This is the beautiful footsteps of Jesus that I can follow. இதுதான் நான் பின்பற்றக்கூடிய அந்த இயேசுனுடைய இந்த அழகான அந்த அடிச்சுவடுகள். 90% of those footsteps were hidden. அவருடைய அடிச்சுவடுகளுடைய 90% மறைக்கப்பட்டிருந்தன. 90% of that was at home. அவைகளிலே 90% வீட்டிலே நடந்த அடிச்சுவடுகள். Brothers and sisters, are you eager to follow the footsteps of Jesus by having 90% of your ministry be at home? சகோதரர்களே, உங்களுடைய சகோதரர்களே, உங்களுடைய ஊழியத்தினுடைய 90% வீட்டிலே இருக்கிறபடியான ஒரு மறைவான அந்த ஒரு அடிச்சுவடுகளா இருக்க விரும்புகிறீர்களா? Encouraging your spouse, encouraging your children, encouraging your parents. உங்களுடைய கணவனையோ மனைவியையோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பெற்றோர்களையோ உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியம் அடிச்சுவடுகள். This is the calling of following Jesus. இப்படி இதுதான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறதுக்கான நமக்கு இருக்கிற அழைப்பு. Not looking for the perfect church and the perfect fellowship, but saying, I'm willing to fellowship with imperfect people. I'm willing to fellowship with those who may not even be as spiritual as me. இதோ ஒரு பரிபூர்ணமான சபை, பரிபூர்ணமான ஐக்கியம், அதிலே நான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் பரிபூர்ணம் குறைகிறதான பரிபூர்ணமற்ற சகோதரர்களோடு ஐக்கியப்படுகிற அவர்களுக்கு நான் வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கனா இருக்க வேண்டும். Brothers and sisters, are you only eager to fellowship with the elders and with spiritual people? சகோதரர்களே, மூத்த சகோதரர்களோடு மற்ற ஆவிக்குரிய சகோதரர்களோடு மாத்திரம்தான் நீங்கள் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறீர்களா? Or are you willing to fellowship with one who's struggling but fighting sin? ஆனால் போராடி கொண்டு பாவத்தை மேற்கொள்ள போராடுகிற அப்படிப்பட்ட நபர்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறீர்களா? Jesus came down from heaven, which had perfect fellowship, to fellowship with people who were defeated but who were sincere. இயேசு பரலோகத்திலே ஒரு பரிபூர்ணமான ஒரு ஐக்கியம், பரிபூர்ணமான சபையை விட்டு இங்கே பூமியிலே வந்து பரிபூர்ணமற்றவர்களாய் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களாய் அவர்களோடு ஐக்கியப்படும்படியாய் வந்தார். Are you willing to have that fellowship with your own wife and your children? உங்களுடைய சொந்த மனைவியோடும் உங்கள் பிள்ளைகளோடும் அப்படிப்பட்ட ஐக்கியம் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? These are the footsteps of Jesus that we must follow. நாம் பின்பற்ற வேண்டிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் இவைகள்தான். I pray that we can all follow Jesus' example of humility. நாம் எல்லாருமே இயேசுனுடைய மனத்தாழ்மையினுடைய உதாரணத்தை நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். That we can live lives that are helplessly dependent on our Heavenly Father. நம்முடைய பரலோக பிதாவின் மீது உதவியற்ற நிலைமையிலே நாம் எல்லாரும் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். That are willing to submit to the imperfect authority that God has put over us. தேவன் நமக்கு மேலே வைத்திருக்கிறதான பரிபூர்ணமற்ற அதிகாரத்துக்கு அடங்கியிருக்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். That is willing to be a servant and to have the heart of a servant. ஒரு பணிவிடைக்காரனாய் இருப்பது மாத்திரமல்லாமல் பணிவிடைக்காரனுடைய ஆவியோடு பணிவிடை செய்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And this is the secret in which we can enter into the most holy place. நாம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த வழியினுடைய ரகசியம் இதுதான். By learning humility from Jesus. இயேசுவிடத்திலிருந்து மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வதன் மூலமாக. By learning a life of complete dependence on the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மீது முற்றுமுடிய சார்ந்து கொள்ளுகிறதை கற்றுக்கொள்வதன் மூலமாக. Amen. Let's pray. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். Thank you, Heavenly Father. நன்றி பரலோக பிதாவே. Thank you that we can be called brothers and sisters of Jesus. நாங்கள் எல்லாரும் இயேசுவினுடைய சகோதரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. Thank you that you've invited us to be sons and daughters. நீர் எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, that what you've done for Jesus, Heavenly Father, you can do for us too. பிதாவே, நீர் இயேசுவுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறீரோ அதை எங்களுக்கும் செய்ய முடியும் என்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We want to stop all of us striving. நாம் சொந்தமாய் முயற்சி செய்து போராடுகிறதை நாங்கள் விட்டுவிட விரும்புகிறோம். We want to come to a life of complete dependence on you. உம்மீது முற்றுமுடிய சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வந்துவிட விரும்புகிறோம்.
It doesn't matter if the world despises us and if there's shame associated with it. இந்த உலகம் எங்களை அவமதித்தாலும் அது நிமித்தமாய் வருகிற அவமானத்துக்கும் நாங்கள் அது பரவாயில்லை ஆண்டவரே. Thank you, Lord Jesus. They even despised Jesus. இந்த உலகம் இயேசுவையும் அவமதித்ததே. We want to follow the example of Jesus, of being always connected to the vine. எப்பொழுதுமே இந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்கிறதான அந்த இயேசுவினுடைய அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். We want to joyfully receive the pruning of our Heavenly Father every single day. ஒவ்வொரு நாளும் பரலோக பிதா கொடுக்கிறதான அந்த சுத்திகரிப்பை, சுத்தம் பண்ணுதல், கிளை நறுக்குதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். So that we can bear more fruit. அவ்விதமாக நாங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க முடியுமே. We want to learn the blessing of submitting to authority. அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கிறதுக்கான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். And we want to have the heart of a servant in the home and in church. வீட்டிலேயும் சபையிலேயும் ஒரு பணிவிடைக்காரனுடைய ஆவியுடையவர்களாக இருக்க விரும்புகிறோம். May this be true in our lives. In Jesus' name I pray. Amen. இது எங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, dear brother Sunil, for showing us the footsteps of Jesus in the way of humility. And it's a very inspiring. Thank you. Thank you so much for taking pains to explain. Thank you for joining us by accepting our invitation. Thank you so much. Yes, let us all wave our hands and bid farewell to him by giving our thanks to him. Thank you, brother. Thank you. Thank you. Thank you. Thank you, brother Joel Phillips, for your excellent translation. Thank you, brother. Praise God. Okay. Thank you all, brothers. இப்பொழுது இந்த கூட்டம் இத்துடன் முடிவடைந்தது. அடுத்து பிரதர் தெய்வப்பிரகாஷ் அவர்கள், தூத்துக்குடி சபையினுடைய மூத்த சகோதரர் தெய்வப்பிரகாஷ் அவர்கள் தொடர்ச்சியாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பின்பு அவர்களை ஜெபம் பண்ணி இந்த செஷனை முடிப்பார்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து, அப்போ ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவது, அந்த வழிகளிலே நடப்பதில், இந்த நித்திய ஜீவ பாதையிலே நடப்பதில் இயேசுவை பின்பற்றி அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். அதுபோக அவருடைய அந்த அடிச்சுவடிலே நடந்து இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த பிள்ளைகளுடைய அந்த அடிச்சுவடுகளையும் பின்பற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தபடி நாம் பின்பற்றுகிறோம். இன்னொரு இதே போல் வாக்குத்தத்தங்களை பின்பற்றுகிறவர்களை, சுதந்திரித்தவர்களை நாம் பின்பற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததி, எனக்கு பின்பாக வரக்கூடிய இன்னொரு சந்ததி, அவர்கள் பின்பற்றுவதற்காக ஒரு வழித்தடங்களையும் பதித்து அனுப்பிக்கிறோம். நாம் போகிறோம். இந்த பின்பற்றுதல் என்கிற இந்த பகுதியிலே 3 பகுதிகளை பார்க்கிறோம். இயேசு நடந்த வழியை நான் பார்த்து பின்பற்றுகிறேன். அந்த பாதையிலே நடந்து சென்ற மற்ற சகோதர சகோதரிகள், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், அவர் நடந்த பாதையை நான் பார்த்து பின்பற்றுகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னா என்னுடைய சந்ததி இல்லை என்றால் என்னுடைய அடுத்த தலைமுறையினர், சபையினர், அவர்கள் பின்பற்றுவதற்கும் ஒரு வழித்தடங்களை பதித்து நிச்சயிக்கிறோம். நான் போக வேண்டும். இந்த 3ம் நடக்கிறது. நான் சில வசனங்களிலே இவைகளை நாம் தியானித்து விடலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நான் 5வது வசனத்திலிருந்து நான் 8வது வசனத்தை நான் வாசித்த பொழுது, அதாவது இயேசுவை பின்பற்றுகிறது என்னால் என்ன என்ற பகுதி வரும்பொழுது, அவருடைய வாழ்க்கையை தெரியாமல் நான் எப்படி அதை பின்பற்றுவது? அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக சில பகுதியிலே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் இதுவும் ஒன்று. அவருடைய வாழ்க்கையை சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் எப்படி சொல்லலாம் என்பதற்கு இந்த வசனங்கள் தான் இருக்கிறது.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இருக்க கடவுது என்றால், கிறிஸ்து எப்படி பின்பற்றுகிறானோ, பின்பற்றி பிதாவை பின்பற்றி போனாரோ அதே சிந்தை உனக்கும் இருக்க கடவுது, நமக்கும் இருக்க கடவுது. அப்படிதான் அந்த சிந்தை. என்ன சிந்தை என்னென்றால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இந்த 3 வசனங்களிலே அவருடைய வாழ்க்கை அடங்கிவிட்டது. அருமையான சகோதர சகோதரிகளும், இந்த வசனங்களை நாம் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் தியானிக்காத கூட்டங்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தை நான் ஒரு முறை உட்கார்ந்து நான் பார்த்த பொழுது, உட்கார்ந்து அதை தியானிக்க பொழுது, அதனுடைய ஆழமான ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 6வது வசனத்திலே அவருடைய வாழ்க்கையை முதலாவது நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அது தேவனுடைய ரூபம், அவருடைய தோற்றம் என்பது பிதாவுடைய தோற்றம், பிதாவுடைய ரூபத்தை போலவே அவர் இருக்கிறார். அப்படி இருந்த அவருடைய அத்தாரிட்டி இல்லை என்றால், அவர் யாருக்கு சமமாக இருந்தால் பிதாவுக்கு சமமாக நினைச்சார். அவர் இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். அவரை போலவே ஒரு தோற்றம், அதிகாரத்திலே அவருக்கு சமமான ஒரு அவருக்கு சலுகை இல்லை என்றால் அவருக்கு உள்ள கிருபை, அவருக்கு கொடுக்கப்பட்டது, அது அவருக்கு பிதாவுக்கு சமமாக இருக்கிற ஒன்று. ஆனால் இந்த இரண்டையுமே விட்டுவிட்டு அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்றால், அதை நான் விட முடியாது என்று அவர் இல்லாமல் அதை என்ன செய்கிறார், அதை துறந்து அதற்கு அப்புறம் தம்மைத்தாமே வெறுமையாக்கி. அப்போ தம்மைத்தாமே வெறுமையாக்கினால் நான் இப்படி தான் பார்த்தேன். அவர் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். பிதாவுக்கு ஒப்பான சுபாவம், இது ரூபம், அவருக்குள்ள ஒரு அதிகாரம். இப்படிப்பட்ட அவர் எல்லாவற்றையும் எனக்கு சமானமாய் நமக்கு சமானமாய் வருவதற்காக முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் நினச்சி அதை கலட்டி அதை எம்டி பண்ண வேண்டியிருக்கிறது, வெறுமையாக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், தாழ்மை என்பது அவ்வளவு நாம் எளிதாய் பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. அவ்வளவாய் இருந்த தேவன் நமக்காக முதலாவது தன்னை அவர் வெறுமையாக்கி எம்டி ஆக்கி, அதற்கு அப்புறம் அவர் என்னுடைய ரூபத்திற்கு அவர் மாற வேண்டும், நம்முடைய ரூபத்திற்கு அவர் மாற வேண்டும். அந்த ரூபம் எப்படிப்பட்ட ரூபம் என்றால் அதிகார ரூபம் அல்ல, அது அடிமையின் ரூபம். உங்களையும் என்னையும் போல மாறுகிறது என்பது அது அதிகாரத்தில் இருக்கிற ரூபம் அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து அதன் பின்பாக அதைவிட கேவலமான சிலுவையின் ரூபத்திற்கு என்ன செய்கிறார், அவர் மாறுகிறார். சிலுவை என்றால் கைதியின் ரூபத்திற்கு அவர் மாற வேண்டும். அருமையான சகோதரர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்ந்தவராகி என்றால் ஒரு கைதியின் மரண பரியந்தம். இந்த கைதி, இந்த டெத் பெனால்ட்டி என்று சொல்கிறார்கள். மரண தண்டனை என்பது யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அல்ல, குற்றம் சாட்டப்பட்டு அதை நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிற ஒருவர் தான் எதற்கு போகிறார், மரண தண்டனைக்கு அவர் போகிறார். அப்போ மரண தண்டனை என்பதற்கு ஒரு விளக்கம் என்ன என்றால், இன்கெப்பாசிட்டேஷன் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது இந்த நபர் இந்த சமுதாயத்தில் இருந்தால் மற்றவர்களுக்கு கெடுதி என்று அந்த நபரை சமுதாயத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவுதான் மரண தண்டனை.
என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலேயே இருக்க தகுதியற்றவர் என்று மனித சமுதாயத்தினால் அவமானப்படுத்தப்பட்டு அவைகளினால் துன்பப்பட்டு பாடுகளை அனுபவித்து கடந்து சென்றவருடைய சிந்தனையைத்தான் நீங்களும் நானும் நினைச்சிருக்க வேண்டுமா? நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவது என்றிருந்தார். நான் சமீபத்தில் நான் ஒரு மட்டன் ஷாப்லேயும் போய் ஒன்றை நான் வாங்க வேண்டுக்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது ஒன்றை நான் ஆர்டர் செய்து விட்ட இவ்வளவு எனக்கு குவான்டிட்டியும் எனக்கு மட்டன் நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். அது ஒன்றும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லை, நமக்கு தெரிந்த கடைகள். காசு கொடுத்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி கொடுத்து நான் ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டேன். அதன் பின்பாக மறுபடியும் இன்னொரு தேவை எனக்கு வந்தது. ஆகவே 2வது முறை நான் ஒன்றை ஆர்டர் செய்கிறேன். நான் ஆர்டர் செய்துவிட்டு அவைகளை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்துவிட்டேன்றால், திரும்ப 2வது ஆர்டர் செய்ததுக்கு நான் பணம் கொடுக்காமல் அப்படியே நான் கடையிலிருந்து திரும்பி விட்டேன். அப்படி திரும்பி சில அடிகள் மாத்திரம்தான் இருக்கும். ஏதோ ஒரு சத்தமோ என்னன்னு தெரியவில்லை. திடீரென்று திரும்பி பார்க்கிறேன், அங்கே அந்த இறைச்சி வெட்டுகிற அந்த கடைக்காரர், அவருடைய உதவியாளர், அதன் பின்பாக அதை சேர்க்கிற வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரும் நிற்கிறார்கள் என்னை பார்த்து கொண்டு. என்னை திரும்பின உடனே எனக்கு திடீரென்று ஒரு உதவி வந்தது. ஆகா, நாம் பணம் கொடுக்காமல் நினைச்சுவிட்டோம், நாம் பொருளை எடுத்து கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது நான் பார்க்க முன்னே ஒரு பொழுதிலே எனக்கு என்ன தோன்றுது என்றால், என்னை ஒரு வஞ்சிக்கிறவனாக இல்லை ஏமாற்றுகிறவனாக ஒரு திருடனாக இவர்கள் பார்க்கிறார்களோ என்கிற ஒரு உள்ளுணர்வு என்னை செய்து விட்டுவென்றால் என்னை அவமானமாக என்னை பார்க்க செய்து. அதை முடித்துவிட்டு நான் தலை குனிந்தவாறே போய் நான் அவரிடத்துல சாரி என்று சொல்லிவிட்டு நான் அதை கொடுத்து விட்டு நான் செய்து வருகிறேன். எனக்கு அறிமுகமான கடை தான். திரும்ப வந்து வீட்டிற்கு வந்து தான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். இந்த வாசிக்கும் பொழுது எனக்கு முழுமையாய் அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால், ஒரு திருடன் வஞ்சிக்கிறவன் என்று எண்ணியிருப்பார்களோ என்ற எண்ணமே என்னை அவமானத்திற்குள்ளே நினைச்சு விட்டது. அது மாட்டுகிறது என்றால், திருடனாகவே 2 திருடர்கள் மத்தியிலே கல்வனர்கள் ஒருவராக அக்கிரமக்காரராக எனக்காக அவர் என்ன செய்தார்? அவர் மரித்தார் என்கிறதான். அந்த சிந்தையிலே நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் நம்முடைய குடும்பம் மனுஷிய போகிறது, தழைக்கப் போகிறது, நம்முடைய சபை தழைக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது என்றால், 2வது வசனத்திலே ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சபைக்கு சொல்கிற அந்த பகுதியில் தான் இதை சொல்கிறார். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள் நோக்குவானாக. குடும்பத்திற்கும் இது பொருந்தும். நம்முடைய குடும்பத்தில் நான் எப்பொழுதுமே ஒருவேளை கணவராக இருக்கிறவர்கள் நமக்கானவைகளே சிந்திக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பிறருக்கான என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கான வகைகளை சிந்திக்க வேண்டும் என்ற. ஏனென்றால் நான் தான் வீட்டு தலைவன். ஆகவே எனக்காகவே நான் செய்து கொண்டே இருக்கிறேன், நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்கிறார். சில வசனங்கள் இப்படி நாம் அதற்குள்ளாக கடந்து போகும் பொழுது தான் அதை செய்கிறோம் நாம் உணர முடியும் உண்மையான ஆழத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே போல தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலேயும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே அவர் சொல்கிறார் 9வது வசனத்தில், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு கண்டிருக்கிறார். பாதகன் போல். அவர் ஒன்றும் தவறு செய்யவில்லை, இந்த உலகத்தில் தண்டிக்கப்படிய குற்றம் எதுவும் அவர் செய்யவில்லை. ஆனால் எதை மாத்திரம்தான் செய்தார்? சுவிசேஷத்தை அவர்கள் கொடுத்தது நிமித்தம் இப்பொழுது குற்றவாளியாக அவர் கட்டப்பட்டு அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனை போன்று தன்னுடைய ஊழியத்திலே
பங்கெடுத்து கொண்ட தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது 2 காரியங்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி எழுதுகிறார். 2 காரியங்களிலே கவனமாக இருக்கும்படி எழுதுகிறார். நானும் இந்த பயணத்திலே, இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டுங்கிற அந்த பயணத்தில் 2 காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 1வது அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 8வது வசனத்தில், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். 2 விஷயங்கள் இந்த பாதைகளை. ஒன்று, அவமானப்படுகிறது, அவமானத்தை குறித்து சுவிசேஷத்திற்காக அவமானப்படுகிறது. 2வதாக சுவிசேஷத்திற்காக துன்பங்களை அனுபவிக்கிறது. அந்த துன்பங்களை அனுபவிக்கும் போது அதற்கு முந்தைய பகுதியிலே தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நீ பயப்படாதே என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதே என்று நினைச்சுகிறார். அவர் சொல்கிறார். இந்த பாதை அப்படித்தான் சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே. சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் யூத் கான்ஃபரன்ஸில் சென்று அனலுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் வந்திருக்கும் பொழுது, நீங்கள் பவுலப்படுத்த அப்போஸ்தலனிடத்தில் நீங்கள் போவீர்கள் என்றால் அவர் சொல்வார், தீமோத்தேயுக்கு சொன்னது போல அவர் சொல்லுவார் 6வது வசனத்தில், நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். அப்போ நான் ஒரு அனலை பெற்று கொண்டு இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று வரும்பொழுது அதை அனல் மூட்டி அதை குளிர்ந்து விடாதபடி எழுப்பி கொண்டு இருப்பது தான் இந்த பாதை. அந்த பாதையிலே உள்ள அந்த தடங்கள் 2 இருக்கிறது. ஒன்று வெட்கம், இன்னொன்று பயம். இந்த 2ஐயும் தாண்டி நான் இந்த பாதையில் என்ன செய்ய வேண்டும்? நான் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாதையிலே நான் பயணிக்க முடியும். ஏன் இந்த 2ம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே சீஷத்துவ குறித்து அவர் சொல்கிறார். அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி முடித்து அடுத்து உடனே அவர் சொல்கிறார் 26வது வசனத்திலே, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களுடன் மகிமையோடும் வரும்போது நிச்சயவார் வெட்கப்படுவார். நான் அவருடைய பாதையில் நடந்து போகிறேன் என்று நினைத்து நான் இந்த வெட்கத்தினாலும் பயத்தினாலும் நான் போய் அந்த வழியை தவறு விடுவேன் என்றால் அங்கே இருக்கிற ஆண்டவர் என்னை பார்த்து நிச்சயவார், அவர் வெட்கப்படுவார், என்னை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அருமையான சகோதர சகோதரிகளை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு முன்பாக நடந்து சென்று இருக்கிறார்கள். சபையின், இந்த திருச்சபையின், கிறிஸ்தவ ஐக்கிய திருச்சபையின் சரித்திரத்திலே முதல் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளை எடுத்து நாம் பார்ப்போம் என்றால் இந்த பாதையை தவிர்த்து யாரும் நினைச்சவில்லை, வரவில்லை. சபைகள் சிறப்பட்டு இருக்கிறது, குடும்பங்கள் சிறப்பட்டு இருக்கிறது. இந்த பாதையிலே பயணித்து வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த 2ஐயும் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர் எதிர்த்திருக்கிறார்கள். அவமானத்தை எண்ணவில்லை. சமுதாயம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய அருகில் இருக்கிறவர்கள் என்று என்ன சொல்கிறார் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பயணித்தவர்கள்தான் இன்றைக்கு உள்ள திருச்சபைகளை சிரமாய் நினைக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். சில இடங்களில் காலங்களிலே ஒத்த வீட்டுக்காரர் என்று ஒதுக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் என்ன செய்தது? சபையில் இருந்தது. பலர் தங்களுடைய எல்லைக்குள்ளாக அவமானப்பட்டவர் இருக்கிறார்கள். தங்களுடைய சபை நிமித்தம் பாடுபட்டவர்களும் இருக்கிறார்கள். நான் சில உதாரணங்களை கடந்த நாட்களை நான் பார்த்த பொழுது இது ஒன்றும் எதிர்காலத்திலே
குறித்த ஒரு பயம் அல்ல, இல்லை என்றால் நிகழ்காலத்தை குறித்த ஒரு பயம் அல்ல. இவைகளெல்லாம் இந்த காட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் கடந்த காலத்திலும் இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருந்திருக்கிறது, எதிர்காலத்திலும் மனுஷியது அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே கடந்து சென்றவர்களை பார்த்து நான் நினைச்சுகிறேன், அந்த வழி தடங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன். தென் தமிழகத்தில் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற வழியிலே அங்கே ஒரு இடையில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஆரல்வாய் மொழி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே நான் கடந்து போகும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய அந்த ஒரு ஊரை நான் கடந்து செல்ல வேண்டும். தேவ சகாயம் என்கிற ஒரு பெரிய ஒரு படத்தை எழுதிப்பார்கள், கையில் விலங்கு போட்டு இருக்கிறோம். அப்பொழுது இவர் யார் என்று, ஏன் இந்த படத்திலே இப்படி இருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது அன்று கொண்டது நீலகண்டன் என்கிற ஒரு உயர் வைதீக குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஆண்டவரை அறிந்த பொழுது அவருடைய வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படியும் தன்னுடைய விசுவாசத்தை அவர் விடவில்லை. கடைசியாக அவருக்கு நேர்ந்தது என்னவென்றால், அவரை எருமை மாட்டிலை ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரை தெருவாக அவரை கைகளை கட்டி அழைத்து வந்தார்கள். அவருக்கு பின்பாக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் இருக்கிறது. நீலகண்டன் என்கிறவர் தேவ சகாயமாக மாறி நமக்கு பக்கத்தில் 17ஆவது நூற்றாண்டு நினைக்கிறேன், 17ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் இருக்கிறது. 18ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த இன்னொருவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். H.A. கிருஷ்ணபிள்ளை என்கிற ஒருவர், அவர் ஆண்டவராகிய கிருஷ்ணன் என்கிற அவருடைய இயற்பெயர். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஹென்றி ஆல்ஃப்ரெட் என்ற பெயரிலே அவர் இருந்தார். ஒரு தமிழ் புலவர். ரட்சணி யாத்திரிகம் என்கிற புத்தகத்தை எழுதினவர் அவர்தான். அவர் அப்படி தமிழ் புலவராக இருந்த நாட்களிலே அவர் கிறிஸ்தவராக இருந்ததுனாலே அவருடைய குடும்பத்தார் அவரை அவமானப்படுத்தினார்களாம். அப்படி அவமானப்படுத்தின அந்த நாட்களிலே தன்னுடைய செய்யுளிலே ஒன்றை இவ்வாறு எழுதினார். தாயே தம் தந்தை தமர் குழு சம்பத்து நட்பையவையும் நீயே எம்பெருமான் கதி வேறில்லை நிர்ணயங்கான் ஏயே என்றிகளும் உலகோடு எனக்கு என்ன உரிமை ஆயே உன்னை எல்லால் எனக்கு யார் துணை யார் உறவு. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், தாயாக தந்தையாக உறவினராக குருவாக செல்வமாக நட்பாக திகழ்கின்ற உன்னை விட வேறே கதி எனக்கில்லை. ஏய் என்று இகழும் இந்த உலகத்தோடு எனக்கு என்ன உரிமை உள்ளது? தாயே உன்னை விட எனக்கு யார் உறவு யார் துணை என்று எழுதினார். அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு சின்ன அவமானத்தையும் நாம் சகிக்க முடியாத நேரங்களிலே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற அந்த அடிச்சுவட்டை நான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன். அந்த பாதையிலே நடந்து செல்கிறவர்கள் தான் எதை கட்ட முடியும்? குடும்பங்களை கட்ட முடியும், சபையை கட்ட முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சவாலை நாம் சந்திக்க இருக்கிறோம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கடந்து வருகிறார்களே, ஒருவேளை திருமண காரியங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்முடைய பிள்ளைகளோ யாரோ ஒரு பார்ப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நான் எதை விட்டு வைத்து போகிறேன், எதை அவர்களுக்கு காண்பிக்கிறேன்? நான் இதை குறித்து தியானித்த பொழுது, மிகுந்த ரட்சிப்பின் உற்சாகத்தினாலே ரட்சிப்படைந்த பின்பு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆண்டவரை பின்பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீதியின் பாதைகளை நீதிமொழிகளை கடந்து நான் வரும்பொழுது நான் எதற்கு வர வேண்டும்? நான் உன்னத பாட்டிற்கு வர வேண்டும். ஆனால் பல பேர் எங்கே சிக்கி விடுகிறார்கள்? அந்த பாதையிலே நடந்து வரும் பொழுதே பிரசங்கியிலே நினைச்சுகிறார்கள், பிரசங்கியின் புத்தகத்தில் சிக்கி விடுகிறார்கள். எல்லாம் மாயை 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 என்று சலிப்பும் அதைரியமும் உள்ள இடத்திலே வந்து நின்று விடுகிறார்கள். அப்போ நீங்கள் நானும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து, ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து என்னிடத்திலே அவர்கள் கேட்பார்கள் என்றால், உங்களிடத்திலே கேட்பார்கள் என்றால், நான் எதை சொல்லப் போகிறேன்? நான் உன்னத பாட்டிற்கு நான் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்திலே வழியை நான் பின்பற்றிக்கிறேன். உன்னத பாட்டிலே நான் அந்த பகுதியை நான் வாசித்து முடிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 4வது அதிகாரம்
உன்னத பாட்டு 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசி, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து எமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இப்போ வாடையே எழும்பு, தென்றலே வென்றால் அது நமக்கு சாதகம் இருந்தாலும் சரி, பாதகம் இருந்தாலும் சரி, அது குளிராய் அதை நம்ம எதிர்க்கிற காரியங்கள் இருந்தாலும் சரி, தென்றலை போன்று நம்மளை அனைவரித்து நமக்கு சாதகமாக இருக்கிற 2 சூழ்நிலைகளிலும் நான் கடந்து வந்து நான் என்னுடைய கனிகளை நான் என்னுடைய நேசருக்கு கொடுக்கிறேன். நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. என்னுடைய வீட்டிலே வந்து தம்முடைய அருமையான கனிகளை அவர் புசிப்பாராக, பார்ப்பாராக என்பதுதான் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், வாரும் என் நேசரே. இதைத்தான் நான் சொல்ல வேண்டும். பிரசங்கியை போல் சலிப்பான காரியங்களை பேசுவது நான் அந்த கடந்து வந்த பாதை அல்ல, நான் மற்றவர்களுக்கு நான் காண்பிக்கிற பாதையும் அல்ல. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள், எங்களுடைய குடும்பத்திற்கு வாருங்கள், என்னுடைய சபையில் வாருங்கள். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை செடி கொடி துளிர்த்தது, அது பூ வளர்ந்ததா, என் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சதைகளை உங்களுக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்னோக்கி நான் பார்த்து என்னுடைய குடும்பங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விட்டு செல்கிற ஒரு காரியம், பழையவைகளும் இருக்கிறது, அவைகளில் நான் அதில் திருப்தி அடைவைகள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள புதிய கனிகளும் இருக்கிறது, 2 பேரும் இருக்கிறது. வந்து என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்துவின் பாதையில் நடந்து போகிற பின்பற்றுகிற வாழ்க்கை. அருமையான சகோதர சகோதரிகளை, நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் மாதிரியாய் நடந்து சென்ற அநேக பரிசுத்தவான்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். நம்முடைய திருச்சபையில் நமக்கு முன்பாக முதல் 5-10 ஆண்டுகளில் வாழ்ந்த அருமையான சகோதரர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நமக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. என்னை பின்பற்றி வருகிற ஒரு சந்ததிக்கு, என்னுடைய குடும்பத்தில் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, என்னை சில தூரம் என்னை பின்பற்றி வா, சில தடங்கள் என்னை பின்பற்றி வா, அதன் பின்பாக என்னுடைய அடிச்சுவலை பின்பற்றாதே, கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்று என்று சொல்லுவதற்காக நாம் நினைச்சவில்லை, அழைக்கப்படவில்லை. இந்த அடிச்சுவடுகளிலே என்னை பின்பற்றி வா என்று கடைசி வரை சொல்லுவதற்குள்ள கிருபையும் தேவன் நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் நல்ல பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக, உடைய இரக்கங்களுக்காக, உடைய நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். என்னுடைய தீம் படியே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அடிச்சுவல்களை கடைசி வரைக்கும் நடந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களுக்காக நன்றி. அருமையான சகோதரர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு நாம் ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்ற வார்த்தையின் தொடர்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல மாதிரியாய் ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். நாம் கேட்டோம், இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மாதிரியாய் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு பின் வாழ்ந்த நம்முடைய பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை இருந்தது. நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த வாழ்க்கையை கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? ஆண்டவர் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். பெரியமானவர்களே, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் இந்த பூமியில் அவர் மாம்சத்தில் வந்தார்.
ஒரு எறும்பை போல, ஒரு அணுவை போல இருக்கிற நம்மை அவர் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர் நமக்கு இணையாய் நம்மோடு அவர் கீழே நாம் கேட்டோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலானார். அவர் சிலுவையின் மரணபரிதும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரது பூமியில் அவர் ஒருபோதும் அவர் தேவனுடைய ரூபமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கேட்டோம். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய அடிச்சூடுகளை தான் பின்பற்ற நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கேட்டோம், கடைசியாக தேவி பிரகாஷ் பிரதர் சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் என்னை பார்த்து நட, ஒரு சில விஷயங்களை நீ ஆண்டவரை பார்த்துக்கன்னு இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் அவருடைய அடிச்சூடுகளுக்கு புறம்பாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நம்மை தாழ்த்துவோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு பிரதிபலித்திருக்கிறீர், காண்பித்திருக்கிறீர். நீர் எங்களைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர். எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானீர். ஆண்டவரே, நீர் சிலுவையின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மாதிரிக்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் அரைச்சிலையை இடுப்பில் கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை கழுவினீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய நுகத்தை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் உம்மிடத்தில் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நாங்கள் உம்மை பிரதிபலித்துவிட உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளும் கூட ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. தகப்பனே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் வியாதியோடும் வந்திருப்பவர்களை நீர் சந்திப்பீராக. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்தியும். உம்முடைய நாமம் மையப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.